வணக்கம் மணிநிவாரணி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் மகராஜ் சூர்யா. எனக்கு இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான எபிசோடு தான் எனக்கே. ஏன்னா கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரியான எபிசோட் கிடையாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இந்த படம் இவர் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கபாலி. ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருஷமாக இப்போ வரைக்குமே எனக்கு அது தோணியிருக்கு. இந்த ஹீரோ பண்ணாமல் இந்த படம் இந்த ஹீரோ பண்ணியிருந்தா பர்சனலாக ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும் ஆடியன்ஸு. ஆடியன்ஸாக நானும் பார்த்ததெல்லாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சில படங்களை இந்த ஹீரோக்கு பதிலாக இந்த ஹீரோ பண்ணியிருந்துருக்கலாமே, பண்ணியிருந்தால் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கல்ட்டான ஒரு ஹிட்டாக மாறி இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. ரொம்ப நாளாக இருந்தது. வந்த எண்ணங்கள் ரொம்ப ஒரு நிறையா படங்களுக்கு அப்படி இருக்குது. அதில் ஒவ்வொரு படமாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா கபாலி. அந்த படம் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு, அப்புறம் இடையில ஒரு ஃப்ளாஷ்பேக் ட்ரெய்லர் வேறு விட்டாங்க. தலைவர் முடி இப்படி கோதிட்டு யூத்தாக இருக்க மாதிரி வருவாப்படி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரஜினி சாருக்கு சந்திரமுகி, சிவாஜிக்கெலாம் அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் வரப்போகுது. இந்திரனே பார்த்தீங்கன்னா அது ஓடுச்சு. பட் சாரோட ஸ்டைலில் இருக்காது. ரஜினி சார் ஸ்டைலில் இருக்காது அந்த படம். ஸோ அதனால் மக்களுக்கு ஒரு ஒரு எம்ப்டினஸ் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ரஜினி சார் படம் ஒரு மசாலாவா, ஒரு மாஸா ஒரு படங்கள் பார்க்கலையேன்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை தணிக்கிற மாதிரி ஒரு பெரிய கறி விருந்தா இருக்கும்னு பார்த்தது தான் கபாலி. வந்ததுக்கப்புறம் பார்த்தா தயிர் சாதமாக மாறிடுச்சு எல்லா ஆடியன்ஸுக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கே அந்த படம் பிடிக்காம போயிடுச்சு. அந்த படம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ரஜினி சார் படமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த ஃபைட் சீன் வரைக்கும். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே டோட்டலாக கமல் சார் படமாக மாறிடுச்சு அந்த படம் பார்க்க போகும்போது. அந்த ஒய்ஃபை தேடி போகும்போது கட்டி பிடிச்சிட்டு அழுகிறது, அந்த சங்கிலி முருகன் அவர் வீட்டில், மாயநதி பாட்டு, இதெல்லாம் கமல் சாரை வச்சு நான் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பிரெயினில். ரஜினி சார் இமேஜ் ஸ்க்ரீனில் போய்கிட்டு இருக்கு. கமல் சார் ஃபேஸை ரஜினி சார் ஃபேஸில் பொருத்தி நான் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி பார்க்க போகும்போது எனக்கு கபாலி போரே அடிக்கல. ரஜினி சார் படமாக பார்த்துட்டு போகும்போது தான் எனக்கு நம்ம ஆடியன்ஸு எனக்குன்னு இல்லை, ஆடியன்ஸுக்கே அது ஒரு மாதிரி பல்ப் ஆகிருக்கும். இந்த மேட்ரை கமல் சார் பண்ணியிருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். நல்ல காதல் மன்னன் சொல்லவே வேண்டியதில்லை. கமல் சார் ரொமான்ஸு, ஒய்ஃபை விட்டு பிரிஞ்ச ஒரு ஏக்கத்தில் பல வருஷங்கள் கழிச்சு ஒய்ஃபை தேடி போகும்போது அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கமல் சார் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா தூக்கி சாப்பிட்ருப்பார். அடுத்த நேஷ்னல் அவார்டே வாங்கியிருப்பார் அந்த பர்ஃபார்மன்ஸில். அந்த மாதிரி பீக் லெவலில் போயிருக்கும் மாயநதி பாட்டெல்லாம். ஒரு துறவை அவர் சின்ன சின்ன ரொமான்சஸுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸில் ஒரு சின்ன சின்ன அசைவுகள் பண்ணுவார் கமல் சார். அதெல்லாம் மைண்ட் ப்ளோவிங்காக இருந்திருக்கும் கமல் சாரோட கபாலியில் கமல் சார் பண்ணியிருந்தா. ஃபைட் சீக்வன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது யார் பண்ணாலுமே நம்ம என்ஜாய் பண்ண தான் போகிறோம். இந்த ரொமான்ஸு, அதுக்கப்புறமா அந்த ஒய்ஃபை விட்டு பிரிஞ்ச ஏக்கம் படத்தில் அதுதான் கண்டென்ட். அந்த தேடி 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 போயிட்டே பொண்டாட்டி தேடி குமுதவல்லி பொண்டாட்டி தேடி போகிறான் ஹீரோ போயிட்டே இருக்கான். எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு இதை பார்த்து கூப்பிட்டு பேசினேன். இது பாருங்க, நம்ம ரசிகளுக்கு பொறுமை கிடையாது இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு வாஸ்டான ஒரு இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் கமல் சார் அவர் சின்ன பையனாக காட்டுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா வேற மாதிரி ஒரு படமாக அந்த படம் இருந்திருக்கும். ஏன்னா பர்சனலாக கமல் சார் சிகப்பு ரோஜாக்கள் அந்த மாதிரியான படங்கள் பண்ணியிருக்காரு. இன்னொன்று நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவிலையும் சொல்லலாமான்னு தெரில, தமிழில் ஒரு ஹீரோவோட பர்சனல் லைஃப்பையும் சினிமாவையும் சேர்த்தி பார்க்குறது இங்கே தான் இருக்குது. அது உண்மைதான். கமல் சார் ஜாலியாக இருந்திருக்காரு அந்த காலத்தில். நிறைய ஹீரோயின்ஸோட சுற்றிட்டு இருப்பார். அதெல்லாம் சைக்கலாஜிக்கலி அது உள்ளே போய் ஏறி இருக்கும். ஸோ சசிகுமார் சார்னால் ரொம்ப நல்லவர். அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி அயோத்தி மாதிரி ஒரு நல்லது பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு இமேஜ் சொசைட்டியில் அந்த படங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சசிகுமார் சாரை, சமூகம் சார்ந்த படங்களில்.
சமூகம் மீன்ஸ் இந்த மாதிரியான ஒரு அயோத்தியில ஹெல்ப் பண்ற மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான படங்கள்ல வந்து எக்ஸ்ட்ராவே வந்து சசிகுமார் சார கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கபாலில வந்து கமல் சார கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு. ஆனா பை விதி அத மாத்த முடியாது. ஒண்ணு எந்த சக்தியினாலயும் அத சேஞ்ச் பண்ண முடியாது. கபாலி வந்த டைம்ல வந்து காலா வந்துச்சு. அதுக்கப்புறம் கமல் அவர்களும், பா. ரஞ்சித் அவர்களும் இணைய போறாங்கன்னு ரொம்ப நாளா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் விருமாண்டிக்கு ஈக்குவலா இருக்க போகுதுன்னு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த காம்பினேஷன் வந்தா எப்படி இருக்கு? இல்ல அத கமல் படமா எடுக்குறாரா? இல்ல ரஞ்சித் வந்து ரஜினி சார் படமா அத எடுப்பாரான்னு தெரியாது. நம்மாள் எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணுவாருன்னு தெரியாது ரஞ்சித் அவர்கள். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த காம்பினேஷன் நடக்கும்னு நம்புவோம். இப்ப இருக்கிற கமிட்மெண்ட்ல கமல் சார் பண்ணுவாரான்னு தெர்ல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு அடுத்து அந்த மாரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோணுன படம் வந்து காத்து வாக்குல 2 காதல். அது வந்து எனக்கு விஜய் சேதுபதி அவர்கள வச்சு பார்த்தது என்ஜாய் பண்ணத விட, எனக்கு சிம்பு அவர்கள் அத பண்ணியிருந்தா, வேற மாரி இருந்திருக்குமோன்னு அந்த படம் எனக்கு ஒரு ஃபீல் தந்துச்சு. எம்மாடி ஆத்தாடி பொண்ண எனக்கு தரியாடி. ஒரு மன்மதனோட டீசென்ட் வெர்ஷனா இருந்திருக்கும் அந்த காத்து வாக்குல 2 காதல் படம். ஏன் சொல்றேன்னா, அது சிம்புனாலே ஒரு மாதிரி ஒரு வேற மாரி ஒரு இமேஜ் இருக்கு சொசைட்டில. அவர் பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியானவரு. ஸோ, அந்த மாதிரியான இமேஜ் வந்து சொசைட்டில ரொம்ப இருக்கு. அத பேஸ் பண்ணி அந்த மைண்ட் செட் சைக்காலஜிக்கலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ, அந்த சைக்காலஜியோட காத்து வாக்குல 2 காதல் வந்து அவரு சிம்பு அவர்கள் பண்ணியிருந்தா, அந்த படம் வந்து வந்த புதுசுல வந்து விஜய் சேதுபதி இப்படி பண்ணியிருக்காரே! இது எப்படி லாஜிக்கு? கடைசியில 2 லவ்வரையும் ஒரு மாரி இது பண்றாரே! அவாய்ட் பண்றாரேங்கிற மாரி எல்லாமே வந்துச்சு. சிம்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த வார்த்தை வந்திருந்திருக்காது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீப் சாங் இஷ்யூலாம் வந்துச்சு. கம்பைன் பண்ணி சேர்த்து புயல் மாதிரி ஹிட்டே இருந்திருக்கும் படம். என்னன்னா, போடா போடி வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு, எடுத்து முடிக்கிறதுக்குலாம் பல வருஷங்கள் ஆச்சு. சிம்பு அவர்கள் வந்து விக்னேஷ் சிவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ, திருப்பியும் விக்னேஷ் சிவன் யோசிச்சாரா என்னன்னு தெர்ல. சிம்புவ வச்சு பண்ணலான்னு. பட் பயந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். பட் இந்த கதைய வச்சு சிம்புவ வச்சு பண்ணியிருந்தா, சிம்பு திருப்பியும் ஒரு 7 வருஷம் கொண்டு போயிட்டாருன்னா, படத்த ரிலீஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு விக்னேஷ் சிவன் சிம்புவவே நெருங்கல அதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம். ஸோ, அதனாலயே என்னவோன்னு தெர்ல. இன்னமும் நான் அந்த படத்த இப்ப டிவில எதுல பார்த்தாலும் சரி, இல்ல அப்பப்போ நான் ஓடிடிஎல்ஸ்ல பார்ப்பேன் அந்த படத்த. காத்து வாக்குல 2 காதல். அது நான் சிம்புவ ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் பார்த்தேன் அந்த படத்த. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, தங்கமீன்கள். மிகப்பெரிய கல்ட்டு. ஈரான் படங்களுக்கு இணையான ஒரு மேக்கிங். அது வந்து அந்த காட்டப்பட்ட லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், கன்டென்ட் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு 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 நம்ம லைஃப் அப்படியே ஜெராக்ஸ்ல பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன்ல பார்த்துருப்போம் அந்த படத்த. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு கருணாஸ் தான் நடிக்கிறதா இருந்தது. அது ஒரு கருணாஸே அவரு நெறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நான் மிஸ் பண்ண படம் வந்து தங்கமீன்கள்னு. அது கௌதம் வாசுதேவ மேனன் வந்து அவரையே ராம் சாரையே பண்ண சொல்லதா ஒரு இன்டர்வியூலயே, ஸ்டேஜ் ஷோலயே வந்து ராம் சார் சொல்லியிருப்பாங்க. நீங்களே நடிச்சிருங்க ராம். ஏன்னா அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து டயலாக் பேசி நடித்து எனக்கு ஒரு நரேஷன் கொடுத்தீங்க. நீங்களே அந்த ஃபாதர் ரோல் நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ, அந்த படம் வந்து ராம் சார் நல்லா தான் பண்ணியிருப்பார் பெர்ஃபார்மன்ஸ். பட் கருணா சார் பண்ணியிருந்தா இன்னமும் அந்த குள்ளையான ஒரு உருவம், அவரு ஜென்ரலா பார்க்குறதுக்கே ஒரு டைரக்டருங்கிற பிம்பம்லாம் இருக்காது. ராம் சார பார்த்தா டைரக்டருங்கிற பிம்பத்திலேயே நம்ம பார்த்துருப்போம். ஆனா, இவர வந்து அந்த அப்பாவியா நடிச்ச அந்த திண்டுக்கல் சாரதி மாரி படங்கள்ல பார்த்துட்டு, அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா, இன்னமும் அந்த படம் வந்து ரொம்ப அவருடைய பெர்ஃபார்மன்ஸாவே வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்குமோன்னு வந்து தோணுச்சு. ஏன்னா, நாகேஷ்க்கு அப்புறமா குணச்சித்திர நடிகர்கள்ல வந்து கருணாஸ் அவர்கள சொல்லலாம். வடிவேல் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆரம்ப கால படங்கள்ல. அந்த கைய வெட்டுற இது, கமல் சாரோட தேவர் மகன்ல. ஆனா, அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து காமெடி ட்ராக்கே பார்க்க போம்போது வந்து, அவர் என்னதான் எமோஷனலா பண்ணாலுமே வந்து டக்குன்னு பொருந்தி பார்த்துக்க முடில. மாமன் மாமன்னன் படத்துலயே அது லைட்டா மிஸ் ஆச்சு. ஸோ, ஆனா கருணா சார் அப்பலாம் காமெடி ட்ராக்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. செலக்டிவான படங்கள் தான் பண்ணிட்டுருந்தாரு. அரசியல் அதுக்குள்ளேலாம் போயிட்டாப்படி. ஸோ, இப்ப கூட சல்லியர்கள்னு சில படம்லாம் பண்ணி, அது ஒரு நல்ல சமூகத்தில முக்கியமான படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்த வந்து அப்படி ஃபிட் பண்ணி நான் பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் ராம் சார் அவர்களோட நடிப்பு இயக்கத்திலேயே வெளிவந்து
ஒரு நல்ல படைப்பா தான் வந்து இப்போ வரைக்குமே இருக்கு. எத்தனையோ ரிங்டோன்ஸு, காலர் டியூன்ஸ்லாம் ஆனந்தியால கேட்க முடியுது. ஸோ, அதுவும் ஒரு ஹேப்பியான ஒரு செக்மெண்ட் தான். அடுத்து எனக்கு தோணுன படம் வந்து ஒரு ரெட்ரோ படம். ஒரு 80ஸ்ல வந்து வந்து பயங்கரமான கிரைம் த்ரில்லர். பாக்யராஜ் சாரோட டைரக்ஷன், ஆக்டிங்ல வந்து விடியும் வரை காத்திரு. அந்த படம் வந்தப்போ வந்து பாக்யராஜ் சார ஏதோ தியேட்டருக்கு விசிட் போயிருக்காங்க. அங்கேயே வந்து பெண்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பாக்யராஜ் பெண்கள கொலை பண்ண மாட்டாரு. கல்யாணம் தான் பண்ணுவாரு. அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் இமேஜுங்கிறது வந்து அந்த படங்கள் எல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரசிகைகள் அப்படிங்கிறது தான் எனக்கு அதிகம் என்னுடைய பலம். தாய் குலத்துக்காகவே நான் படம் எடுக்கிறேங்க மாதிரி நினச்சிட்டாங்க மௌன கீதங்கள் அதெல்லாம் வந்தப்போ. அப்படி இருக்கும்போது திடீர்னு விடியும் வரை காத்திருன்னா நான் விடியும் வரை காத்திருந்தேன். சரி ஸ்லோவாக ஓட்டு ஜனங்க படத்தை பற்றி எப்படி வெளியே வரும்போது எதாவது பேசிட்டு போவாங்களே என்னென்னு கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஓட்ட சொல்லி காரை வந்து ஸ்லோவாக ஓட்ட சொன்னேன். ஜனங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு லேடி வந்து ஒரு அம்மா இது இந்த படம் சரியா இல்லைங்க அப்படின்னு நல்லா தாண்டி இருந்தது அப்படின்னு ஒரு புருஷன் இல்லைங்க இவங்க தப்பாக காமிக்கிறாங்க. அவர் பாக்யராஜ் ரொம்ப நல்லவர். அவர் வந்து பொண்டாட்டின்னா எவ்வளோ இதாக இருப்பார், எவ்வளோ பிரியமானவர். இது எப்போ பாரு பொண்டாட்டி வந்து கத்தி எடுத்துகிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு கொள்றதுக்காக ட்ரை பண்ண இது யாரும் தப்பாக எடுத்துட்டாங்க, அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு ஒன்று நானே அசிஸ்டண்ட்டு டிரைவரு எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் நினச்சேன் நான் என்னென்னா சினிமாவே அவங்க சினிமாவை பார்க்கல, அவங்க ஒரு இமேஜ் மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டாங்கன்னா அந்த இமேஜ் பிரகாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ ஒழிய அதில் கொஞ்சம் மாறினாலும் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. பர்சனலா வந்து மக்கள்னால ஏத்துக்கவே முடியல. இப்போ விவேக் சார் வந்து அவர் வந்து ஒரு சொசைட்டில வந்து ரொம்ப பொறுப்பான ஒரு ஒரு கேட்டகரியான ஆளா இருக்காரு. அவரு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மரம் நட்டிருந்தாரு. அதெல்லாமே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அவருக்கு அவரு வந்து ஒரு காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஹீரோவா சில படங்கள் பண்ணாரு. அதெல்லாமே வந்து நான் தியேட்டர்ல சில படங்கள்லாம் நான் போய் பார்த்தேன். அப்போ வந்து நெறைய பேர் பேசுறதே கேட்க முடியுது. இவரு எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இவரு வெறும் காமெடியன் தான. எளிய மக்கள் பேசுறதே இதான். இவரு எப்படி விவேக் ஒரு காமெடியன் தான. அவருக்கு எப்படி இவ்வளோ திங்க் பண்றாரு விவேக்கு? சினிமாவுக்கு பின்னாடி ரைட்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு. டைரக்ஷன் ஒண்ணு இருக்கு. வேற. இந்த கேரக்டர் வேறங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு சென்ஸே ஆகுறதில்ல. அதான் கொடுமையான உண்ம. ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரியான நடக்கப்பட்ட விஷயத்திலிருந்து டக்குன்னு இப்ப பராசக்தி படத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி இவ்வளோ வருஷமா நல்லவரா பார்த்துட்டே இருந்து, டக்குன்னு அவர வில்லனா போட போம்போது நெறையா பேர் வந்து இவ்வளோ வருஷமா நல்லவனா பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் எப்படி கெட்டவனா பார்க்குறதுன்னு. ஸோ, அந்த மாதிரி பழக்கப்பட்ட விஷயத்த வந்து பிரிச்சு பார்க்கறதுக்கு வந்து நம்மனால வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ, விடியும் வரை காத்திரு படம் வந்து ஒரு 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 டீசென்ட் ஹிட் தான். படம் சூப்பர் கிரைம் த்ரில்லரு. அவருடைய கேரியர்ல முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள் சொல்லிட்டே போலாம். இந்த பீக் ஹிட் வந்து அது கொஞ்சம் கம்மி தான், அந்த படம். ஏன்னா, எனக்கு இந்த படமும் பார்க்கும்போது கபாலி மாதிரியே கமல் சார மைண்ட்ல வைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு லெவலுக்கு மேல. ஏன்னா, சிகப்பு ரோஜாக்கள்ல வந்து தொரத்தி தொரத்தி வந்து ஸ்ரீதேவி அவர்கள கொலை பண்றதுக்கு வேற வேற விதமா ட்ரை பண்ணுவாரு. ஸோ, பெண்கள வந்து வேட்டையாடுற மாதிரியான ஒரு படம் வந்து சிவப்பு ரோஜாக்கள். ஸோ, அதே ஒரு கன்டென்ட் தான் இங்கேயும். சொத்த அபகரிக்கிறதுக்கு இங்க வந்து கல்யாணம் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இத கமல் சார் பண்ணியிருந்தா, படத்தோட ஒரு ரேஞ்சே வேற மாரி இருந்திருக்கும். பாக்யராஜ் சார் டைரக்ஷன்ல கமல் சார் பண்ணா ஆல் டைம் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு படமா வந்து த்ரில்லர் படமா அமைஞ்சிருக்கும். இந்தியா ஃபுல்லா பலரையுமே கிரகிச்சு போயிருந்திருக்கும் அந்த படம். ஆனா, அது எப்படி அது இது பாக்யராஜ் சார் திங்க் பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் எனக்கு வந்து அந்த படம் பார்க்க போம்போது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போம்போதே எனக்கு தோணுச்சு. ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு அந்த ரொமான்சஸ்லாம் வரப்போம்போது, கமல் சாரோடைய இதுதான் வந்து எனக்கு அவர வச்சு தான் அந்த படம் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படமா வந்திருந்திருக்கும். கமல் சார் பண்ணியிருந்தா "விடியும் வரை காத்திரு". வாய்ப்புள்ளவங்க அந்த படத்த தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா டிவில அது அவ்வளவா அந்த படம் போடுறதில்ல. YouTubeல அவைலபிளாவே இருக்கு. கண்டிப்பா "விடியும் வரை காத்திரு" பாருங்க. அடுத்து வந்து எனக்கு நம்ம பாரதிராஜா சார் அவருடைய கிழக்கு சீமையிலே படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஃபிலிம் ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபிலிமில் வரணும்னு ஆசைப்படுறவங்களாம் அந்த படத்தை டெய்லியுமே பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அது ஒரு தனி டாப்பிக்கு. காசு கொடுத்து நம்ம போய் ஃபிலிம் ஸ்கூலில் சேர்றதுக்கு கோ டு மூவிஸ்ன்னு சொல்லி டேரண்டினோ சொல்லுவார். அந்த மாதிரியான கோ டு மூவிஸ் தான் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கிழக்கு சீமையிலே. அந்த படம் வந்து எனக்கு ஒரு 5, 6 டைமுக்கு மேலே பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு சில விஜயகுமார் சாருக்கு வந்து அவரை ஆரம்ப காலங்கள்ல இருந்தே சின்ன சின்ன வில்லனா பார்த்துருப்போம். அது ரொம்ப ஒரு மைன்யூட் வில்லனா வருவார். அதெல்லாம் அந்த காலம். ஸோ அதுக்கப்புறமா கேரக்டர் ரோல்ஸ் தான் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருடைய லுக்கே சாஃப்ட் லுக்காக இருக்கும். ஆனால் எனக்கு அந்த படம் பார்க்க போகும்போது டக்குன்னு ராஜ்கிரண் சார் தான் கனெக்ட் ஆச்சு. ரொம்ப அடாவடியான ஒரு கரடுமுரடான லுக்கில் இருப்பார் 90ஸ்லாம். அவர் வந்து பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு தோணுச்சு. பை லக் அந்த டேஸ்ட் என் டேஸ்ட்டும் ஃபஸ்ட்டு பாரதிராஜா சார் வந்து அப்படிதான் வந்து அந்த கதை இருந்திருக்கு. ராஜகிரண் சார் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சம்பள விஷயத்தில் போயிருச்சு. பக்காவான கேஸ்டிங்கு. அது பண்ணியிருந்தா அந்த படம் இன்னமும் வேற லெவலில் போயிருந்திருக்கும். ஏன்னா வேட்டியை மடித்து கட்டிட்டு அடித்து பொழக்கக்கூடிய ஆள் ராஜகிரண். அந்த காலத்துலலாம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோ கோவம் வரவர் தங்கச்சிக்காக கோவத்தை அடக்குறாரு அப்படிங்கிறம்போது பார்த்தீங்கன்னா, மக்களுக்கே வந்து அது ரொம்ப ஈஸியா ரொம்ப கனெக்ட் ஆகியிருந்திருக்கும். ஏன்னா எப்படா இவன் அடிப்பாங்கும்போது தங்கச்சி வந்து முன்னாடி நிற்கும். அண்ணா வேண்டாண்ணான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜாடையாவே ராதிகா மேடம் அழுவாங்க. அதெல்லாம் அது கிளைமேக்ஸில் ஒரு பெரிய சண்டை நடக்கும். மொத்த கோவத்தையும் அடக்கி வச்சுட்டு ராஜ்கிரண் அவர்கள் கிளைமேக்ஸில் ஒரு மீசையை முறுக்கிட்டு போயிருந்தாருன்னா, அருவாள் தூக்கிட்டு போயிருந்தாருன்னா, சண்டைக்கோழியில் நடந்து வருவார் ஒரு சீனு. அந்த அவர் இன்ட்ரோவுக்கு வந்து ஏய்ன்னு ஒரு டைலாக் பேசுவார். அதுவே மிரட்டி எடுக்கும். பவர் பாண்டியில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபைட் வரும் மார்க்கெட்டில். அது பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு 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 எந்தூசியாஸ்டிக்கில் ராஜ்கிரண் சாரை பார்த்துருப்போம். அந்த படம் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஒரு 10 படம் ஹீரோவாகவே நிறையா படங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். அவ்வளோ வாய்ப்புகள் வந்து திருப்பியும் வந்திருந்திருக்கும் ராஜ்கிரண் சாருக்கு அப்போ. கிழக்கு சீமையில் பண்ணியிருந்தா. ஆனால் வந்து அந்த படம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது ஏதோ இயற்கையோடைய சின்ன மிஸ் அது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை இந்த காம்பினேஷன் நடக்கலையேன்னு வந்து எனக்கு தோணுச்சாம் ஒரு சில படங்கள் பார்க்கும் போகும்போது. பர்ட்டிகுலரா சுப்பிரமணியபுரம். அந்த படம் வந்து ஆக்சுவலா சாந்தனு அந்த ரோலுக்கு ஓகே. ஜெய் ரோலுக்கு வந்து சாந்தனு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவர் சக்கரக்கட்டிக்கு போய் வேற மாரி லைஃப் போயிருச்சு அவர் லைஃபு. ஸோ அது வேற டிசாஸ்டரு. மிர்ச்சி செந்தில். சரவணன் மீனாட்சி சீரியலு, மதுரை சீரியல்லாம் வருவார் ரேடியோ ஜாக்கி. சில படங்கள்லாம் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவர் தான் சசிகுமார் அவர்களோட ரோல பண்ண வேண்டியதுன்னு ஃபர்ஸ்ட்டு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அத கேட்கும்போதே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா சசிகுமார் சார அத ஃபிட் பண்ணி பார்த்துட்டு, அவர வந்து அப்படி பார்க்கறதுல வந்து எனக்கு உடன்பாடே இல்ல. நல்ல வேளை இந்த காம்பினேஷன் நடக்கலையேன்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாரி நண்பர்களே, உங்களுக்கு வந்து நீங்க பார்த்த படங்கள்ல இவருக்கு பதில் இவர் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்ல இந்த இந்த ஹீரோயினுக்கு பதிலா இந்த ஹீரோயின் பண்ணியிருந்தா இந்த படம் நல்லா இருந்திருக்குமா? இந்த ட்ராக்ல காமெடியனுக்கு பதிலா வேற காமெடியன் நடிச்சிருந்திருக்கலாமா? அப்படிலாம் உங்களுக்கும் கண்டிப்பா தோணியிருக்கும். சினிமாலேயே நம்ம அதிக படங்கள் பார்க்க நமக்கு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ட கீழ கமெண்ட் பண்ணுங்க. வழிநிவாரணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.